ஹலோ கைஸ், அப்படிங்களா? எனக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜிங் கிட் ஃபார் பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு வெஸ்டேஜிங் கிட் தான் வாங்குறோம். அந்த 2000 to 3000 ருபீஸில் ஒரு வெஸ்டேஜிங் கிட் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால் வாங்க முடியும். அது என்ன மாதிரிலாம் வாங்க முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 to 3000 கூட தான் இருக்குது. நம்ம இதே ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து சத்தியமாக 2000 to 3000 நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா வந்துட்டு அதிகமாக ஒரு அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் ஓரளவுக்காச்சு அஃபோர்ட் பண்ணுற வெயிட் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு இல்லாட்டி அவ்வளோக்கு வெயிட் நமக்கு வந்து கிடைக்காது. ஆனால் ஆன்லைனில் பொறுத்தவரைக்கும் கிடையாது, நமக்கு வெயிட் கிடைக்கும். 2-3 நம்ம கேஜி வாங்கலாம். அது அதோட அந்த ஆன்லைனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் முன்னாடி கீழே போட்டிருக்கேன். லிங்க் பண்ணால் கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா சரி கன்ஃபார்ம் அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஆன்லைனில் பெஸ்ட்டாக இருக்குமா நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா அது பிகினர்ஸ்க்கான தான். பிகினர்ஸ் வாங்கலாம், பிகினர்ஸும் கிடையாது, நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஜிம் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு போதும், ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதுக்கு போயிட்டு அது வரைக்கும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த ஜிம் வாங்கலாம், உங்களுக்கு எந்த விதமான கிடையாது. மொத்தமாக இந்த காம்போவில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ராடு வரும். என்னென்னா மோஸ்ட்லி 2 ராடு மொத்தம் வரும். அது எந்த ராடு பார்த்தீங்கன்னா இடபிள்யூ ராடும் ஸ்ட்ரெயிட் ராடும் ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸோட ராடு 2 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 kg பிளேட் வரும். 30 kg பிளேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அணை வந்து 5 kgவும் 4 அணை வந்து 2.5 kg வரும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 30 kg வரும். இவ்வளோ தான் வரும், இவ்வளோ தான் அந்த காம்போவில் வரும். இதை விட எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் ரோப்பும் அப்புறம் 4ஆம் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அந்த ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா அந்த 2 வரும். இந்த மொத்தமாக இவ்வளோ ப்ராடக்ட் தான் வரும். இவ்வளோ ப்ராடக்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் 1 மந்த் மேலே ஆகிடும். 1 மந்த்தில் ஜிம்முக்கு வாங்கலாம் குறையப்படாதீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மெயின் போயிருங்க. ஜிம் ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 1 மந்த் ஆகலாம், 1 மந்த் மேலே ஆகலாம். எனக்கு அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள். இப்போ இந்த கொரோனா பீரியட் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கரெக்டாக தெரியல, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஆர்டரை வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கேப் விட்டுறாதீங்க, ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ப்ராடக்டை ட்ரேஸ் பண்ணி கால் பண்ணி கொஞ்சம் நேரம் என்கிட்ட ரச்சை கொடுத்துட்டு இருந்தீங்க. கொஞ்சம் சீக்கிரம் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மொட்டை மொழியில் பார்த்து இது பண்ணிட்டு இருக்கனால அங்கே மறந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு சில சவுண்டெல்லாம் கேட்கும், அப்புறம் காற்று சவுண்டும் அதிகமாக வரும். அதனால் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் இவ்வளோ தான் கிடைக்கும். இந்த ஒர்க் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 15,000 ஒர்க் தான் இருக்கும். ஏன்னா கொடுத்ததே நம்ம 3,000 இந்த 30 kg ஒர்க் தான் நான் சொல்லுவேன். ஆனால் பட் நம்ம இதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ப்ராடெல்லாம் ரஃபாக ஹேண்டில் பண்ணணும் பரவாயில்ல. பட் அந்த வெயிட் ப்ளேஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வெயிட் ப்ளேஸில் வந்து ஒன்று கல் வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னு பட்சத்துக்கு மணல் இல்லாட்டி சிமெண்ட் பேஸ்ட்டு சம்திங்னு சொன்னாங்க, அந்த கொடுத்துருப்பாங்க. அதனால் கீழே போட்டால் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ரஃபாக யூஸ் பண்ணாலே ஓகே, நம்ம எப்பவும் குழம்பு யூஸ் பண்ணலாம் ராடு எல்லாமே. அதுக்கப்புறம் இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது உங்கள் விருப்பம் தான். நான் உங்ககிட்டே விடுறேன். அது வாங்குறதும் வாங்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் நான் என் மேலே பண்ண சொல்லக்கூடாது. அதனால தான் நீங்கள் என்னோடதுன்னு இல்லாமல் இந்த 3 பேர் யூடியூப் சேனலே இது பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்புறமா வாங்கிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இருக்குது. 100 kg வரைக்குமே இருக்குது. 100 kg வரைக்குமே ஒரு 100 kg அந்த மாதிரி போகும்போது ஓரளவுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி போகும். ஆனால் 100 kg நம்ம ஆஃப்லைனில் வாங்கினோம்னா அதிகமாகும்.
இதில் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு இது கூட நிறைய காம்போஸ் வரும், பெஞ்சு அந்த மாதிரி நிறையா காம்போஸ் வரும். ஒவ்வொரு கூடயே ஒவ்வொன்றும் அந்தந்த இதுக்கு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நான் இந்த மாதிரி ஓகேங்களா போனதெல்லாம் கொஞ்சமாக கம்மி பண்ண பார்க்குறேன். ஏன்னா அதிகமாக இது மட்டும்தான் வந்துட்டு இருக்கேன் என் வாங்கி வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இருக்கு. இதை மட்டும் கம்மி பண்ண பார்க்குறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இதை பற்றி சொல்கிறதுக்கு. ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், வ்ளாக் பண்ணலாமா, வ்ளாக் அநேகமாக வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடலாமா, இல்லை டிஏவை டூ இட் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா, அதாவது பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா, இல்லை குக்கிங் வீடியோஸ் போடலாமா, அது நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு பட்சத்துக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு குக்கிங் வீடியோ தான், அதுவும் அது பார்க்கலாம். அது செட் ஆச்சு அப்படின்னா சண்டே அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகலாம். ஏன்னா நம்ம வந்து சண்டே அண்ட் வெனஸ்டே தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட்டுருக்கோம். அதனால் சண்டே எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து வெனஸ்டே அப்லோட் ஆச்சு அப்படின்னு வச்சுட்டு அந்த வீடியோ சண்டே எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னு வச்சுட்டு இந்த வீடியோ சண்டே அப்லோட் ஆச்சு அப்படின்னு வச்சுட்டு அந்த வீடியோவை அடுத்த வெனஸ்டே வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அன்றைக்கும் இந்த வெனஸ்டேக்குள்ளே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வெனஸ்டே நீங்கள் பார்த்துட்டு 6 மணிக்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸோட டைமிங்கை மாற்றலாமா அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னென்னா சண்டே அண்ட் வெனஸ்டே தான் அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ண டைம் நான் 6 o'clock ஈவினிங் 6 o'clock அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்போ அப்லோட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோஸை வந்து அந்த டைமுக்கு நான் சேஞ்ச் பண்ணுவேன். அது உங்களை விருப்பம் தான் அந்த டைமிங்கை மாற்றுறதுக்கு. அந்த டைமிங் எப்போன்னு சொன்னீங்க அப்படின்னு பட்சத்துக்கு அந்த டைமிங்கை நான் வந்து மாற்றுறேன். ஓகேங்களா, அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அடுத்த வீடியோ தருவது aside from my soul. There goes a sight. Now there goes a sight from my soul. There goes a sight from my soul.